எக்ஸலண்ட். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடியூல்ஸ். ஸோ ReactJS அப்படிங்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டும் மாடியூல்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கான்செப்டுக்கு பின்னால் தான் இயங்கிட்டுருக்கு. அப்போ இந்த மாடியூல்ஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம அந்த கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாடியூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு தனி ஃபைலில் நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன அப்படின்னா மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாடியூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த மாடியூலில் நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் அதுக்குள்ளார மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும், வேறு எந்த மாடியூலில் இருந்தும் ஆக்சஸ் ஆகாது. அப்போது நான் 10 ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் நான் ஒரு இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 10 ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் இருக்கிற வேரியபிளும் ஒன்றாவே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் அது மாடியூலாக வரும்போது என்ன ஆகும்னா ஒரு மாடியூலில் இருக்கிற வேரியபிளும் அது இன்னொரு மாடியூலில் இருக்கிற வேரியபிளும் அதே இருந்தாலும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணிக்காது. ஸோ அதுதான் இந்த மாடியூலினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது மாடியூலில் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். பை நேச்சர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் சைட்டுக்கு வந்துடுறோம். ஸோ டாக்குமெண்ட் சைட்டில் ReactJSல ஸோ எக்ஸ்ப்ளோரிங் அட்வான்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் மாடியூல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் கோடு இருக்குது. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா sayhi.jsன்னு ஒரு ஃபைல் இருக்குங்க. இந்த ஃபைலுக்குள்ளார நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் sayhi ஆஃப் யூசர் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை இதை அலர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்டிக் உங்களுக்கு தெரியும், டெம்ப்ளேட் லிட்ரல் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னால் இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்கோன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு பண்ணியிருக்கோம். இப்போது இந்த sayhi.js அப்படிங்கிறது ஒரு தனி மாடியூல், அதுக்குள்ளார இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்? main.jsன்னு அதே ஃபோல்டரில் இன்னொரு ஃபைல் இருக்கிறத அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாடியூலில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இம்போர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கர்லி பிரேஸுக்குள்ளார ஒரு பேர் கொடுக்குறோம். ஸோ இங்கே என்ன பேர் கொடுக்குறோம்? இங்கே என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். ஃப்ரம் ஸோ கரண்ட் இந்த main.js எங்கே இருக்கோ அதே ஃபோல்டரில் sayhi.js அப்படின்ற ஃபைல் இருக்குது. ஸோ இப்போது இதை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை sayhi அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கால் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஹலோ ஜான் வரும். சப்போஸ் அலர்ட்டில் இந்த sayhi அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணேன்னா sayhi இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு மெசேஜ் வரும். சரிங்களா? அப்போது தனித்தனி ஃபைலில் நம்ம ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு பேர் தான் மாடியூல். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போது இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாக்குமெண்ட் டைப்பில் ஸ்கிரிப்ட் டைப்பில் மாடியூல்னு போட்டுட்டு அதுக்குள்ளார தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த மாதிரி இம்போர்ட்லாம் நம்ம பண்ணுவோம். வேறஸ் தனித்தனி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்டுன்னு நம்ம போட தேவையில்லை, டைரெக்டாக இம்போர்ட்டுன்னு போட்டு நம்ம பாட்டில் போட்டுக்கலாம். சரி, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மாடியூல்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வேரியபிளை யூஸ் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணணும்? let a = 5 அப்படின்னு தான் கொடுக்கணும். இல்லை let a அப்படின்னு முன்னாலேயே நான் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேல்யூவை அசைன் பண்ண முடியும். ஸோ மாடியூல் லெவல் ஸ்கோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நான் சொன்னேன். ஸோ மாடியூல் அப்படிங்கிறது ஒரு ஃபைலுக்குள்ளார என்ன வேரியபிள் இருக்கோ அது அங்கே மட்டும்தான் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு மாடியூலில் திஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா மாடியூல் அப்படிங்கிறது கிளாஸுங்கிறது ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஒரு மாடியூல் அப்படிங்கிறது ஒரு JS ஃபைல், அதில் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை வேணுங்கிற இடத்துல நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமாக. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த தியரட்டிக்கல் இன்ஃபர்மேஷனை docs.shss.co.inல போய் கண்டிப்பாக படிங்க. All the best. Thank you.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.